மக்கபேயர் முதல் நூல். அதிகாரம் 4. கோர்கியா 5000 காலாட்படையினரையும் தேர்ந்தெடுத்த 1000 குதிரைப்படையினரையும் கூட்டிச் சேர்த்தான். அப்படை இரவில் புறப்பட்டு யூதர்களுடைய பாசறை மீது பாய்ந்து திடீரென்று அதை தாக்கச் சென்றது. கோட்டையில் இருந்தவர்கள் கோர்கியாவுக்கு வழிகாட்டினார்கள். இதை கேள்வியுற்ற யூதா தம் படை வீரர்களோடு எம்மாவுவில் இருந்த மன்னனின் படையை தாக்கச் சென்றார். அப்போது அப்படை பாசறைக்கு வெளியே சிதறியிருந்தது. கோர்கியா இரவில் யூதாவின் பாசறைக்கு வந்து ஒருவரையும் காணாமல் அவர்களை மலையில் தேடினான். இவர்கள் நம்மை கண்டு ஓடிவிட்டார்கள் என்று சொன்னான். பொழுது விடிந்தபோது 3000 ஆள்களோடு யூதா சமவெளியில் காணப்பட்டார். அவர்கள் விரும்பிய போர்க்கவசமும் இல்லை, வாளும் இல்லை. பிற இனத்தார் தங்களது பாசறையை அரண் செய்து வலிமைப்படுத்தியிருந்தனர் என்றும், போருக்கு பயிற்சி பெற்ற குதிரை வீரர்கள் அதை சுற்றி காவல் புரிந்தார்கள் என்றும் யூதா கண்டார். யூதா தம்மோடு இருந்தவர்களை நோக்கி, அவர்களின் எண்ணிக்கையை கண்டு அஞ்சாதீர்கள், அவர்கள் தாக்குவதை கண்டு கலங்காதீர்கள். பார்வோன் தன் படையோடு நம் மூதாதையரை துரத்தி வந்தபோது அவர்கள் எவ்வாறு செங்கடலில் காப்பாற்றப்பட்டார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இப்போது விண்ணக இறைவனை துணைக்கு அழைப்போம். ஆண்டவர் நம்மீது அன்பு செலுத்தி நம் மூதாதையரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இந்த படையை நம் கண்முன் இன்று முறியடிப்பாரா என பார்ப்போம். இஸ்ராயேலை மீண்டும் காப்பாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என பிற இனத்தார் அனைவரும் அப்போது அறிந்து கொள்வர் என்றார். அயல் நாட்டார் தலை நிமிர்ந்து பார்த்தபோது யூதர்கள் தங்களை எதிர்த்து வர கண்டனர். உடனே போர் தொடுக்க தங்கள் பாசறையினின்று புறப்பட்டனர். யூதாவோடு இருந்தவர்களும் எக்காளம் முழக்கி போர் தொடுத்தார்கள். பிற இனத்தார் முறியடிக்கப்பட்டு சமவெளிக்கு தப்பி ஓடினர். பின்னணி படையினர் எல்லாரும் வாளுக்கு இரையாயினர். மற்றவர்களை கசாரோ வரையிலும், இதுமேயாவின் சமவெளிகள் வரையிலும், ஆசோத்து யாம்னியா வரையிலும் துரத்திச் சென்றார்கள். அவர்களுள் 3000 பேர் மடிந்தனர். அவர்களை துரத்துவதை நிறுத்திவிட்டு யூதாவும் அவருடைய படை வீரர்களும் திரும்பி வந்தார்கள். அவர் மக்களை நோக்கி, கொள்ளை பொருள்கள் மீது பேராவல் கொள்ள வேண்டாம், போர் இன்னும் முடியவில்லை. கோர்கியாவும் அவனுடைய படைகளும் நமக்கு அருகிலேயே மலையில் இருக்கிறார்கள். இப்போது நம் பகைவர்களை எதிர்த்து நின்று போர் செய்யுங்கள், பிறகு துணிவோடு கொள்ளை பொருள்களை எடுத்துச் செல்லலாம் என்றார். யூதா பேசிக் கொண்டிருந்த போதே பிற இனத்தாரின் படையில் ஒரு பகுதியினர் கீழ் நோக்கி பார்த்த வண்ணம் மலை மீது காணப்பட்டனர். அவர்கள் தங்களின் படைகள் துரத்தி அடிக்கப்பட்டதையும் தங்களின் பாசறை தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதையும் கண்டார்கள். அங்கு காணப்பட்ட புகையால் நடந்ததை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் இதை பார்த்தபொழுது பெரிதும் அஞ்சினார்கள். சமவெளியில் யூதாவின் படை போருக்கு அணிவகுத்து நின்றதையும் கண்டபோது அவர்கள் எல்லாரும் பெலிஸ்தியரின் நாட்டுக்கு ஓடிப்போனார்கள். யூதா அவர்களின் பாசறையை கொள்ளையிடுவதற்கு திரும்பி வந்தார். அவருடைய வீரர்கள் மிகுதியான பொன், வெள்ளி, நீல கருஞ்சிவப்பு நிறமுடைய ஆடைகள், பெரும் செல்வம் ஆகியவற்றை கைப்பற்றினார்கள். ஆண்டவர் நல்லவர், அவரது இரக்கம் என்றென்றும் நிலைத்துள்ளது என்று பாடி விண்ணக இறைவனை போற்றிய வண்ணம் தங்களது பாசறைக்கு திரும்பினார்கள். இவ்வாறு அன்று இஸ்ராயேலுக்கு பெரும் மீட்பு கிடைத்தது. அயல் நாட்டவருள் தப்பியவர்கள் வந்து நடந்த யாவற்றையும் லீசியாவிடம் அறிவித்தார்கள். அவன் அவற்றை கேள்வியுற்று மனம் குழம்பி ஊக்கம் இழந்தான். ஏனெனில் தான் எண்ணியவாறு இஸ்ராயேலுக்கு நடவாமலும் மன்னன் தனக்கு கட்டளையிட்டவாறு நிறைவேறாமலும் போயிற்று.
அடுத்த ஆண்டு லீசியா அவர்களை முறியடிக்க 60,000 தேர்ந்தெடுத்த காலாட்படையினரையும் 5,000 குதிரைப்படையினரையும் திரட்டினான். அவர்கள் இதுமேயா நாட்டுக்கு வந்து பெத்சூரில் பாசறை அமைக்கவே யூதாவும் 10,000 வீரர்களோடு அவர்களை எதிர்த்து வந்தார். பகைவருடைய படை வலிமை மிக்கதாயிருக்க கண்ட யூதா கடவுளை நோக்கி, இஸ்ராயேலின் மீட்பரை போற்றி, உம் அடியாராகிய தாவீதின் கைவன்மையால் வலியோனுடைய தாக்குதலை நீர் அடக்கினீர். சவுலின் மகன் யோனத்தானும் அவருடைய படைக்கலம் சுமப்போரும் பெலிஸ்தியருடைய படைகளை முறியடிக்கச் செய்தீர். அதேபோல் இந்த பகைவரின் படையை உம் மக்களாகிய இஸ்ராயேலின் கையில் சிக்க வைத்திடும். தங்கள் படை குதிரை வீரர்கள் பொருட்டு அவர்கள் நாணமடையச் செய்திடும். அவர்களிடத்தில் கோழைத்தனத்தை ஊட்டி அவர்களின் வலிமை திமிரை அடைக்கிடும். தங்களது அழிவு கண்டு அவர்களை அஞ்சி நடுங்கச் செய்திடும். உம்மீது அன்பு செலுத்துகிறவர்களுடைய வாளால் அவர்களை அழித்திடும். உமது பெயரை அறியும் யாவரும் புகழ்பாக்களால் உம்மை போற்றச் செய்திடும் என்று மன்றாடினர். இரு படைகளும் போரிட்டுக் கொண்டன. நேருக்கு நேர் போரிட்டதில் லிசியாவின் படையில் 5,000 பேர் மடிந்தனர். தன் படையினர் நிலை குலைந்து ஓடினதையும் யூதாவோடு இருந்தவர்கள் துணிவு கொண்டிருந்ததையும் அவர்கள் வாழவோ புகழோடு மாளவோ ஆயத்தமாயிருந்ததையும் கண்ட லிசியா அந்தியோக்கி நகருக்கு சென்று முன்னிலும் திரளான படையோடு யூதேயாவை மீண்டும் தாக்க கூலிப்படையினரை சேர்த்தான். யூதாவும் அவருடைய சகோதரர்களும், நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள், இப்போது நாம் புறப்பட்டு போய் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறிச் சென்றார்கள். திரு உறைவிடம் பாழடைந்திருந்ததையும் பலிபீடம் தீட்டுப்பட்டு கிடந்ததையும் கதவுகள் தீக்கிரையானதையும் காட்டிலும் மலையிலும் இருப்பது போல முற்றங்களில் முச்செடிகள் அடர்ந்திருந்ததையும் குருக்களுடைய அறைகள் இடிபட்டு கிடந்ததையும் அவர்கள் கண்டார்கள். தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொண்டு பெரிதும் அழுது புலம்பி தங்கள் மீது சாம்பலை தூவிக்கொண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தார்கள். எக்காலத்தால் அடையாள ஒலி எழும்பியதும் விண்ணக இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். தாம் தூய இடத்தை தூய்மைப்படுத்தும் வரை கோட்டையில் இருந்தவர்களோடு போர் புரியும்படி யூதா சிலரை ஒதுக்கி வைத்தார். திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டிருந்த குற்றமற்ற குருக்களை தேடிக்கொண்டார். அவர்கள் திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி தீட்டுப்பட்ட கற்களை அழுக்கடைந்த இடத்தில் எரிந்துவிட்டார்கள். தீட்டுப்பட்ட எரிபலி பீடத்தை என்ன செய்வது என்று அவர்கள் கலந்து ஆலோசித்தார்கள். அதை வேற்றினத்தார் தீட்டுப்படுத்தியிருந்ததால் தங்களுக்கு தொடர்ந்து இகழ்ச்சியாயிராதவாறு அதை இடித்துவிட வேண்டும் என்ற நல்ல முடிவுக்கு வந்தார்கள். அவ்வாறே அதனை இடித்துவிட்டார்கள். அக்கற்களை என்ன செய்வது என்று அறிவிக்க ஓர் இறைவாக்கினர் தோன்றும் வரை அவற்றை கோவில் மலையில் தகுந்ததோர் இடத்தில் குவித்து வைத்தார்கள். திருச்சட்டப்படி முழு கற்களை கொண்டு முன்பு இருந்த வண்ணம் புதிய பலிபீடத்தை கட்டினார்கள். தூயகத்தையும் கோவிலின் உட்பகுதிகளையும் பழுது பார்த்தார்கள். முற்றங்களையும் தூய்மைப்படுத்தினார்கள். தூய கலன்களை புதிதாகச் செய்தார்கள். விளக்கு தண்டையும் தூப பீடத்தையும் காணிக்கை அப்ப மேசையையும் கோவிலுக்குள் கொண்டு வந்தார்கள். பீடத்தின் மீது சாம்பிராணியை புகைத்து தண்டின் மீது இருந்த விளக்குகளை ஏற்றியதும் கோவில் ஒளிர்ந்தது. மேசை மீது அப்பங்களை வைத்து திரைகளை தொங்கவிட்டார்கள். இவ்வாறு தாங்கள் மேற்கொண்ட வேலைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின.
எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன் முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ராயேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். முன்பு போல வேற்றினத்தார் உள்ளே சென்று தீட்டுப்படுத்தாதவாறு அவர்கள் சீயோன் மலையை சுற்றிலும் உயர்ந்த மதில்களையும் உறுதியான காவல் மாடங்களையும் அப்போது எழுப்பினார்கள். மேலும் காவற்படை ஒன்றை யூதா அங்கு நிறுத்தினார். இதுமேயாவுக்கு எதிரே இஸ்ராயேல் மக்களுக்கு கோட்டையாக விளங்கும்படி பெத்சூரையும் வலுப்படுத்தினார். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 10. அறிவுடைய நடுவர் தம் மக்களுக்கு நற்பயிற்சி அளிப்பார். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும். மக்களின் நடுவர் எவ்வாறோ அவருடைய பணியாளர்கள் அவ்வாறே. நகர தலைவர் எவ்வழியோ அவ்வழி நகர மக்கள். நற்பயிற்சி பெறாத மன்னர் தம் மக்களை அழிப்பார். ஆட்சியாளர்களின் அறிவு கூர்மையால் நகர் கட்டி எழுப்பப்படும். மண்ணுலகின் அதிகாரம் ஆண்டவரின் கையில் உள்ளது. ஏற்ற தலைவரை தக்க நேரத்தில் அவரே எழுப்புகிறார். மனிதரின் மேம்பாடு ஆண்டவரின் கையில் உள்ளது. மறைநூல் அறிஞர்களை அவர் பெருமைப்படுத்துவார். அநீதி ஒவ்வொன்றுக்காகவும் அடுத்திருப்பவர் மீது சினம் கொள்ளாதே. இருமாப்புள்ள செயல்கள் எதையும் செய்யாதே. இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வெறுப்பர். அநீதியை இருவரும் பழிப்பர். அநீதி, இருமாப்பு, செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும். புழுதியும் சாம்பலுமான மனிதர் எவ்வாறு செருக்குற முடியும்? உயிரோடு இருக்கும் போதே அவர்களது உடல் அழியத் தொடங்கும். நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது. இன்று மன்னர், நாளையோ பிணம். மனிதர் இறந்த பின் பூச்சிகள், காட்டு விலங்குகள், புழுக்களே அவர்களது உரிமை சொத்து ஆகின்றன. ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம். அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகின்றது. பாவமே ஆணவத்தின் தொடக்கம். அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகின்றனர். இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கேட்டறியா பேரிடர்களை வருவிப்பார். அவர்களை முழுதும் அழித்தொழிப்பார். ஆளுநர்களின் அரியணையின் என்று ஆண்டவர் அவர்களை வீழ்த்துகிறார். அவர்களுக்கு பதிலாக பணி உள்ளோரை அமர்த்துகிறார். நாடுகளின் ஆணி வேரை ஆண்டவர் அகழ்ந்தெறிகிறார். அவர்களுக்கு பதிலாக தாழ்ந்தோரை நட்டு வைக்கிறார். ஆண்டவர் பிற இனத்தாரை பாழாக்குகிறார். அவர்களை அடியோடு அழிக்கிறார். அவர்களுள் சிலரை அகற்றி அழித்தொழிக்கிறார். அவர்களின் நினைவை உலகினின்று துடைத்தழிக்கிறார். செருக்கு மனிதருக்கென்று படைக்கப்படவில்லை. கடுஞ்சீற்றமும் மானிட பிறவிக்கு உரியதல்ல. மதிப்பிற்குரிய இனம் எது? மனித இனம். மதிப்பிற்குரிய இனம் எது? ஆண்டவருக்கு அஞ்சும் இனம். மதிக்கத்தகாத இனம் எது? அதே மனித இனம். மதிக்கத்தகாத இனம் எது? கட்டளைகளை மீறும் இனம். உடன் பிறந்தாருள் மூத்தவர் மதிப்பிற்குரியவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அவர் முன்னிலையில் மதிப்பு பெறுவர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஏற்பின் தொடக்கம். பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம். செல்வர், மாண்புமிக்கோர், வறியவர் ஆகிய எல்லாருக்கும்
உண்மையான பெருமை ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே. அறிவு கூர்மை படைத்த ஏழைகளை இழிவுபடுத்தல் முறையன்று. பாவிகளை பெருமைப்படுத்துவதும் சரியன்று. பெரியார்கள், நடுவர்கள், ஆட்சியாளர்கள் ஆகியோர் பெருமை பெறுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட இவர்களுள் யாருமே பெரியவர் அல்லர். ஞானமுள்ள அடிமைக்கு உரிமை குடிமக்கள் பணிபுரிவார்கள். இது கண்டு அறிவாற்றல் நிறைந்தவர்கள் முறையிட மாட்டார்கள். நீ உன் வேலையை செய்யும் போது உன் ஞானத்தை காட்டிக்கொள்ளாதே. வறுமையில் வாடும்போது உன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளாதே. தற்பெருமை பாராட்டி உணவுக்கு வழி இல்லாதோரை விட உழைத்து வளமையுடன் வாழ்வோர் சிறந்தோர். குழந்தாய், பணிவிலே நீ பெருமை கொள். உன் தகுதிக்கு ஏற்ப உன்னையே நீ மதி. தங்களுக்கு எதிராகவே குற்றம் செய்வோரை நீதிமான்கள் என யாரே கணிப்பர்? தங்கள் வாழ்வையே மதிக்க தெரியாதவர்களை யாரே பெருமைப்படுத்துவர்? ஏழையருக்கு தங்கள் அறிவாற்றலால் சிறப்பு, செல்வருக்கு தங்கள் செல்வத்தால் சிறப்பு. வறுமையிலேயே பெருமை பெறுவோர் செல்வச் செழிப்பில் எத்துணை பெருமை அடைவர்? செல்வச் செழிப்பிலேயே சிறுமையுறுவோர் வறுமையில் எத்துணை சிறுமையுறுவர்? சீராக்கின் ஞானம். அதிகாரம் 11. நலிவுற்றோரின் ஞானம் அவர்களை தலைநிமிரச் செய்யும். பெரியார்கள் நடுவில் அவர்களை அமரச் செய்யும். உடல் அழகுக்காக ஒருவரை புகழ வேண்டாம். தோற்றத்துக்காக ஒருவரை இகழவும் வேண்டாம். பரப்பனவற்றுள் சிறியது தேனீ, எனினும் அது கொடுக்கும் தேன் இனியவற்றுள் சிறந்தது. நீ அணிந்திருக்கும் ஆடை குறித்து பெருமை பாராட்டாதே. நீ புகழ் பெறும் நாளில் உன்னையே உயர்த்தி கொள்ளாதே. ஆண்டவரின் செயல்கள் வியப்புக்குரியவை. அவை மனிதரின் கண்ணுக்கு மறைவாய் உள்ளன. மாமன்னர் பலர் மண்ணை கவ்வினர். எதிர்பாராதோர் பொன்முடி புனைந்தனர். ஆட்சியாளர் பலர் சிறுமையுற்றனர். மாட்சியுற்றோர் மற்றவரிடம் ஒப்புவிக்க பெற்றனர். தீர ஆராயாமல் குற்றம் சுமத்தாதே. முதலில் சோதித்தறி, பின்னர் இடித்துரை. மற்றவருக்கு செவிசாய்க்கும் முன்பே மறுமொழி சொல்லாதே. அடுத்தவர் பேசும்போது குறுக்கே பேசாதே. உன்னை சாராதவை பற்றி வாதிடாதே. பாவிகள் தீர்ப்பு வழங்கும் போது அவர்களோடு அமராதே. குழந்தாய், பல அலுவல்களில் ஈடுபடாதே. ஈடுபட்டால் குற்றப்பழி பெறாமல் போக மாட்டாய். செய்ய தொடங்கினாலும் முடிக்க மாட்டாய். தப்ப முயன்றாலும் முடியாது. சிலர் மிகவும் கடுமையாய் உழைக்கின்றனர், போராடுகின்றனர், விரைந்து செயல்புரிகின்றனர், எனினும் பின்தங்கியே இருக்கின்றனர். வேறு சிலர் மந்தமானவர்கள், பிறர் உதவியால் வாழ்பவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள், வறுமையில் உழல்பவர்கள். ஆண்டவர் அவர்களை கடைக்கண் நோக்குகின்றார். தாழ்நிலையில் நின்று அவர்களை உயர்த்தி விடுகிறார். அவர்களை தலைநிமிரச் செய்கிறார். அவர்களை காணும் பலர் வியப்பில் ஆழ்கின்றனர். நன்மை தீமை, வாழ்வு சாவு, வறுமை வளமை ஆகிய அனைத்தும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. ஞானம், அறிவாற்றல், திருச்சட்டம் பற்றிய அறிவு ஆகியவை ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன. அன்பும் நற்செயல் செய்யும் பண்பும் அவரிடமிருந்தே உண்டாகின்றன. தவறும் இருளும் பாவிகளுக்காகவே உண்டாக்கப்பட்டன. தீவினைகளில் செருக்குருவோரிடம் தீமை செழித்து வளரும். இறை பற்றுள்ளோரிடம் ஆண்டவரின் கொடைகள் நிலைத்து நிற்கும். அவரது பரிவு என்றும் வெற்றியை கொணரும். சிலர் தளரா ஊக்கத்தினாலும் தன்னல மறுப்பினாலும் செல்வராகின்றனர். அவர்களுக்கு உரிய பரிசு அதுவே. நான் ஓய்வை கண்டடைந்தேன், நான் சேர்த்து வைத்த பொருள்களை இப்போது உண்பேன் என அவர்கள் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்வர்.
இது எத்துணை காலத்துக்கு நீடிக்கும் என்பதையும், தங்கள் சொத்துக்களை பிறரிடம் விட்டுவிட்டு இறக்க நேரிடும் என்பதையும் அவர்கள் அறியார்கள். நீ செய்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டிரு, அதில் ஈடுபாடு கொண்டிரு. உன் உழைப்பிலே முதுமை அடை. பாவிகளின் செயல்களை கண்டு வியப்பு அடையாதே. ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். உன் உழைப்பில் நிலைத்திரு. நொடிப்பொழுதில் ஏழையரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் எளிதானது. ஆண்டவரின் ஆசியே இறைப்பற்றுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு. அவர் தம் ஆசியை விரைந்து தழைக்கச் செய்வார். எனக்கு தேவையானது என்ன இருக்கிறது, இனிமேல் வேறு என்ன நன்மைகள் எனக்கு கிடைக்கும் எனச் சொல்லாதே. எனக்கு போதுமானது உள்ளது, இனி எனக்கு என்ன தீங்கு நேரக்கூடும் எனவும் கூறாதே. வளமாக வாழும்போது பட்ட துன்பங்கள் மறந்து போகின்றன. துன்பத்தில் உழலும் போது துய்த்த நன்மைகள் மறந்து போகின்றன. அவரவர் நடத்தைக்கு ஏற்ப இறுதி நாளில் மனிதருக்கு பரிசு அளிப்பது ஆண்டவர்க்கு எளிதானது. சிறிது நேர துன்பம் முன்னர் துய்த்த இன்பத்தை மறக்கச் செய்கிறது. வாழ்வின் முடிவில் மனிதரின் செயல்கள் வெளிப்படுத்தப்படும். இறக்கு முன் யாரையும் பேறு பெற்றவர் என போற்றாதே. பிள்ளைகள் வழியாகவே ஒருவரது தகைமை வெளிப்படும். எல்லா மனிதரையும் உன் வீட்டுக்கு அழைத்து வராதே. இரண்டகர் பல சூழ்ச்சிகள் செய்வர். இருமாப்பு படைத்தோர் பறவைகளை பொறிக்குள் சிக்க வைக்க பயன்படும் கௌதாரி போன்றோர். அவர்கள் உளவாளி போல் உன் வீழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருப்பர். நன்மைகளை தீமைகளாக மாற்ற அவர்கள் பதுங்கி காத்திருப்பார்கள். புகழத்தக்க செயல்களில் குறை காண்பார்கள். ஒரே ஒரு தீப்பொறி கரிமலையையே எரிக்கும். ஒரு பாவி பிறரை தாக்க பதுங்கி காத்திருப்பான். தீச்செயல் புரிவோர் குறித்து விழிப்பாயிரு. அவர்கள் தீங்கு விளைவிக்க சூழ்ச்சி செய்கிறார்கள். இதனால் உன் பெருமைக்கு என்றும் இழுக்கு ஏற்படுத்தலாம். அந்நியரை உன் வீட்டில் வரவேற்றால் அவர்கள் உனக்கு தொல்லைகளை தூண்டிவிடுவர். கடைசியில் உன் வீட்டாருக்கே உன்னை அந்நியனாக்கி விடுவர். சீராக்கின் ஞானம். அதிகாரம் 12. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். உன் நற்செயல்களுக்கு நன்றி பெறுவாய். இறை பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாப்பிடியாயிருப்போருக்கு நன்மை பெறவாது. தர்மம் செய்யாதோருக்கும் அவ்வாறே நிகழும். இறை பற்றுள்ளோருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. நலிவுற்றோருக்கு நன்மை செய், இறை பற்றில்லாதோருக்கு கொடாதே. அவர்களுக்குரிய உணவை கூட நிறுத்திவை, அவர்களுக்கு அதை அளிக்காதே. அதை கொண்டே அவர்கள் உன்னை வீழ்த்த நேரிடும். நீ அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கெல்லாம் கைமாறாக அவற்றைப் போல் 2 மடங்கு தீமை அடைவாய். உன்னத இறைவனும் பாவிகளை வெறுக்கிறார், இறை பற்றில்லாதோரை ஒறுக்கிறார். நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது. துன்பத்தில் உன் பகைவனை கண்டுகொள்ள முடியும். ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும். அவரது தாழ்வு நண்பரையும் விலகச் செய்யும். ஒரு காலும் உன் பகைவரை நம்பாதே. அவர்களின் தீய குணம் செம்பில் பிடித்த களிம்பு போன்றது. அவர்கள் தங்களையே தாழ்த்தி கொண்டாலும் இச்சகம் பேசினாலும் அவர்களை குறித்து விழிப்பாயிருந்து உன்னையே காத்துக்கொள். கண்ணாடியை துடைப்போர் போன்று அவர்களிடம் நடந்து கொள். அது முழுதும் கரைபடவில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய். உன் எதிரிகளை உன் அருகில் நிற்க விடாதே. அவர்கள் உன்னை வீழ்த்தி உன் இடத்தை கைப்பற்றிக் கொள்ளலாம்.
உன் வலப்புறத்திலும் அவர்களை அமர்த்தாதே. உன் இருக்கையை பறிக்க தேடலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மை என இறுதியில் உணர்வாய். என் சொற்கள் உன்னை உறுத்தி கொண்டே இருக்கும். பாம்பாட்டியை பாம்பு கடித்துவிட்டால் யாரே அவருக்கு இறங்குவர்? காட்டு விலங்குகளின் அருகில் செல்வோர் மீதும் யாரே பரிவு காட்டுவர்? அவ்வாறே பாவிகளோடு சேர்ந்து பழகி அவர்களுடைய பாவங்களிலும் ஈடுபாடு காட்டுவோர் மீது யாரே இரக்கம் காட்டுவர்? சிறிது நேரம் அவர்கள் உன்னுடன் உறவாடுவார்கள். நீ தடுமாற நேர்ந்தால் உன்னை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பகைவர் உதட்டில் தேனொழுக பேசுவர், உள்ளத்திலோ உனக்கு குழி பறிக்க திட்டமிடுவர். உனக்கு முன் கண்ணீர் சிந்துவர். வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களது கொலை வெறி அடங்காது. உனக்கு துன்பம் நேர்ந்தால் அங்கே உனக்கு முன் அவர்களை காண்பாய். உனக்கு உதவி செய்வது போல் உன் காலை இடறிவிடுவர். அவர்கள் தங்களது முகப்பொலிவை மாற்றிக்கொண்டு எள்ளி நகையாடும்படி தலையாட்டுவர், கை கொட்டுவர், புரளிகளை பரப்புவர்.